குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இப்போதும் சொல்கிறேன். இனியாவது நடக்குமா? CISF எனும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56ஆம் ஆண்டு துவக்க விழா அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் நடந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பாதுகாப்பு, மீட்பு பணிகள், பயங்கரவாத எதிர்ப்பு பணிகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடந்தது. வீரர்களின் சாகசங்களை பார்வையிட்ட அமித்ஷா நிகழ்ச்சியில் பேசியதாவது: நாட்டின் பாதுகாப்பில் மத்திய படை போலீசாரின் பங்கு அளப்பரியது. ஏர்போர்ட், ஆராய்ச்சி மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் CISF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீரர்களின் தியாகத்தால் தான் நாம் அமைதியாக வாழ முடிகிறது. இந்த மையத்திற்கு தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்ந்த மாவீரர் ராஜாதித்த சோழனின் பெயர் சூட்டியதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர்களின் கலாச்சாரம் மிகச்சிறந்தது. பாரதத்திற்கு பல வகைகளில் வழிகாட்டியுள்ளது. இந்த நேரத்தில் மொழிகளை கடந்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் வெவ்வேறு மொழி பேசும் இளைஞர்கள் CAPF எனப்படும் மத்திய போலீஸ் படை பிரிவில் சேர தங்கள் சொந்த தாய்மொழிகளில் தேர்வெழுத முடியாத நிலை இருந்தது. அனைத்து இளைஞர்களும் தங்கள் தாய்மொழியில் தேர்வெழுத வேண்டும் என எண்ணிய பிரதமர் மோடி அதற்கான உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி இன்று தமிழ், கன்னடம் உட்பட அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும் தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழக இளைஞர்கள் தமிழிலேயே தேர்வெழுதி மத்திய போலீஸ் படை பிரிவில் சேர வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினிடம் ஒன்றை வலியுறுத்துகிறேன். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அங்குள்ள மாணவர்கள் மருத்துவம், பொறியியல் படிப்புகளை அவர்களின் தாய்மொழியில் படிப்பதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த அரசுகள் செய்துள்ளன. தமிழகத்திலும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் தாய்மொழி வலுவடைவதுடன் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கும் என நினைக்கிறேன். இது பற்றி ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன் கூறியிருந்தேன். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. தமிழக மாணவர்கள் நலன் கருதி மருத்துவம், தொழில்நுட்ப கல்விகளை தமிழ் வழியில் கற்பிப்பதற்கான நடைமுறைகளை ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டும். என் விருப்பம் விரைவில் நிறைவேறும் என நம்புகிறேன் எனவும் அமித்ஷா பேசினார். मैं तमिलनाडु की धरती पर आया हूं तो तमिलनाडु के मुख्यमंत्री को भी आग्रह करना चाहूंगा कि कई राज्यों ने पहल की है। मेडिकल की शिक्षा और इंजीनियरिंग की शिक्षा में स्थानीय भाषा में अभ्यासक्रम बनाए गए हैं। मेरा आग्रह है तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग का एजुकेशन शुरू किया जाए, शीघ्र किया जाए। और मैं मानता हूं इससे न केवल अपनी मातृभाषा मजबूत होगी और तमिल माध्यम में पढ़े हुए बच्चों को आगे पर समान अवसर मिलेंगे। मैं आशा करता हूं कि वो जल्दी ही इस पर कुछ कदम उठाएंगे। मैं 2 साल से कह चुका हूं पर अभी तक कोई परिणाम नहीं मिला है। मुझे आशा है कि आज वो जरूर कुछ पहल करेंगे. கம்பெனி 2 கடைக்கு நேரடி சப்ளை, கணக்கில் வராத பல ஆயிரம் கோடி. டாஸ்மாகில் மெகா ஊழல். தமிழக அரசு நடத்தி வரும் டாஸ்மாக் நிறுவனத்தின் 4830 சில்லறை கடைகள் மூலம் தினமும் சராசரியாக 150 கோடிக்கு மதுபானங்கள் விற்பனையாகிறது. டாஸ்மாக் கடைகளுக்கு ஆலைகளிலிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் போனது. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் மது ஆலைகள் என 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்ட் நடந்தது. சென்னை 1000 விளக்கு கிரீம் சாலையில் திமுக மேலிடத்துக்கு நெருக்கமான ஜெயமுருகனின் SNJ மதுபான குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடந்தது. அதேபோல சென்னை பாண்டி பஜாரில் திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் மதுபான தயாரிப்பு நிறுவனமான அக்கா டிஸ்லரிஸ் அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்றது. டாஸ்மாக் நிறுவனத்தின் பெரிய சப்ளையரான திமுக முக்கிய புள்ளியின் நெருங்கிய நண்பர் வாசுதேவனின் கால்ஸ் குழுமத்தின் அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, விழுப்புரம், கோவை மாவட்டங்களில் உள்ள மது ஆலைகளிலும் சோதனை நடந்தது.
சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் சோதனை நடத்தி கலால் வரி ஏய்ப்பு தொடர்பாக ஏராளமான ஆவணங்களை அமலாக்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ரெய்ட் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லும் தகவல்கள் சற்று மலைக்க வைக்கிறது. டாஸ்மாக் கொள்முதல் மற்றும் விற்பனை தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்த 35 வழக்குகள் மீதும் நாங்களும் விசாரணை நடத்தி வருகிறோம். மாநிலம் முழுதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்பதற்கு தேவையான பாட்டில்களை ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்து 43 குடோன்களில் இருப்பு வைக்க வேண்டும். கொள்முதல் செய்யப்படும் எல்லா மது பாட்டில்களுக்கும் கலால் வரி செலுத்த வேண்டும். குடோன்களுக்கு கொண்டு வரும் எல்லா பாட்டில்களும் ஆவணத்தில் வரவு வைக்கப்பட வேண்டும். சில்லறை கடைகளிலிருந்து தேவை பட்டியல் பெறப்பட்டு அதற்கேற்ப குடோன்களில் இருந்து விநியோகம் செய்ய வேண்டும். கடைகளில் தினமும் எத்தனை பாட்டில்கள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனையானது என்ற விவரங்களை ஆவணப்படுத்த வேண்டும். சோதனையில் கலால் வரி தொடர்பாக எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு நேரடியாக சில்லறை கடைகளுக்கு சப்ளை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த பாட்டில்களின் விற்பனையும் கணக்கில் காட்டப்படவில்லை. கலால் வரி ஏய்ப்பு செய்ததுடன் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பல ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பது தெரிய வருகிறது. இது பற்றி விரிவான விசாரணை நடக்கிறது. இந்த ஊழல் தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்யவும் திட்டமிட்டுள்ளோம் என அமலாக்க அதிகாரிகள் கூறினர். மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கக்கூடாது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையொப்பம் பெற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மாதிரி நீ உள்ளபடியே நீ கையெழுத்து உண்மையாக நீ வாங்கணும்னு நினச்சா வீடு வீடாக போனீங்க. நீ உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு எங்கேயாச்சும் நின்றுக்கிட்டு அதை படம் எடுத்து போட்டு இதே வேலை படம் பிடிச்சி போடுறது, அதை எடிட் பண்ணி போடுறது, இப்படி படம் காட்டுறதை மட்டுமே பிஜேபி செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க யாராச்சும் சொல்லுங்கள், மனசாட்சியோட நான் கேட்குறேன். நான் ஸ்கூலுக்கு அவங்க பாட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகிற பிள்ளைங்கள கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றது, பிஸ்கட் தரேன் கையெழுத்து போடுன்னு சொல்றது, வாடா கையெழுத்து போட்டு போடா அப்படின்னு என்னது மிரட்டுற தோணி எங்கள் பிள்ளைங்கள. உனக்கு உள்ளபடியே உனக்கு உள்ளார்ந்து நீ அப்படி வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா வீடு வீடா போனீங்க. இப்போ வீடு வீடா போய் கையெழுத்து வாங்குறதையும் உங்க நிர்வாகிகள் இல்லை, உனக்கான ஆஃபீஸ் பேரர்ஸ் இல்லைங்கிறத போது ஏன் பள்ளிக்கூடத்து வாசல்னு இந்த மாதிரி செய்யறங்கிறது தான் நான் மிக கண்டனத்தோடு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய இது சார்ந்து எங்களுடைய பெட்ரோல் ஆசிரியர் கழகத்தை சார்ந்துக்கிட்ட புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. மிக விரைவாக இதற்கெல்லாம் யார் காரணமா இருக்கிறோம் அவர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். கஞ்சா விற்றவனை பிடிக்க முடியல, கையெழுத்து வாங்கினா கைது பண்றாங்க. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்கம் துவங்கி உள்ளனர். ஆன்லைன் வாயிலாக ஆதரவளிக்க புதிய கல்வி.in என்ற இணையதளமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களிடம் நேரடியாக சென்று கையெழுத்து வாங்கியும் பாஜகவினர் ஆதரவு திரட்டி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கையெழுத்து வாங்க சென்றபோது போலீசார் தடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதேபோல் சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த காரப்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி வாசலில் கையெழுத்து இயக்கம் நடந்தது. பள்ளி முடிந்து வெளியே வந்த மாணவர்களுக்கு மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து பாஜகவினர் எடுத்து கூறினர். அரசு பள்ளி மாணவர்களிடம் பிஸ்கட் கொடுத்து பாஜகவினர் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கியதாக சென்னை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல குழு சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பாஜக மாநில செயலாளர் SG சூர்யா, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பாஜக கவுன்சிலர் சுந்தரம், மோகன்குமார், கோடீஸ்வரன், அன்பரசன் ஆகியோர் மீது 4 பிரிவின் கீழ் கண்ணகி நகர் போலீசார் வழக்கு பதிந்தனர். கைது நடவடிக்கையை தொடர்ந்து ஸ்டேஷனில் இன்று குவிந்த பாஜகவினர் முற்றுகையிட்டனர். நாங்களும் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம், எங்களையும் கைது செய்யுங்கள் என போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செம்மஞ்சேரி உதவி ஆணையாளர் வைஷ்ணவி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வெளியேற்றினார். அனைவருக்கும் சமக்கல்வி வேண்டும் அப்படின்ற இயக்கத்தின் சார்பாக 2 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. 3 மாதத்தில் 1 கோடி கையெழுத்துகள் பெற வேண்டும் அப்படின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த இயக்கம் நேற்று துவக்கப்பட்டது. அதன் பொருட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் காரப்பாக்கம் 198வது வட்டத்தில் நேற்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. பொதுமக்கள் கலந்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க. அந்த விஷயத்திற்காக ஒரு போலி கேஸ் போட்டு இதில் சமுதாயத்தில் பதற்றத்தை உண்டாக்குறாங்க அப்படின்ற ஒரு வழக்கு போட்டு எங்களை இப்போ கைது செஞ்சுருக்காங்க. அதாவது பள்ளி வளாகங்களில் கஞ்சா விற்பனைகள்லாம் பிடிக்க முடியாமல் இந்த மாதிரி கல்விக்கு சமக்கல்வி சம உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறவங்க மேலே வழக்கு போடுறதுலே இந்த அரசாங்கத்தினுடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. இன்றைக்கு சென்னை முழுக்க நம்ம மகளிர் தின நிகழ்ச்சி கையெழுத்து இயக்க நிகழ்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான போலீஸார் பிஜேபி கூட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்படி அனுப்பும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிறது இயல்பு தான். நிச்சயமாக இந்த வழக்கை உடைச்சிட்டு நாங்கள் கண்டிப்பாக வர்றோம். இது போலி வழக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம்.
எங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் பெயில் கிடச்சிருக்கு. முகாந்திரம் எதுவுமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அரசியல் வழக்காக பதியப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் சென்று இந்த வழக்கு உடைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எதை கண்டும் நாங்கள் அஞ்சுவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் அனைவருக்கும் சமக்கல்வி அப்படின்ற இயக்கத்தில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அரசாங்க பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான கல்வி வேணுன்ற கோரிக்கை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போகிறோம். மக்கள்கிட்ட இதுக்கு கிடைச்ச எதிர்பார்ப்புக்கு பயந்து எங்கள் மேலே வழக்கு போட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை முடக்கலான்னு இந்த அரசாங்கம் நினைக்குது. அப்படி நினைச்சா அது பண்ண முடியாதுன்றதை நான் தெளிவாக இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அமைச்சர் மகேஷ் பேச்சுக்கே கத்திரி போட்ட செய்தித்துறை. பொது நூலகத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 5 வகையான இலக்கிய திருவிழா நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை இலக்கிய திருவிழா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று துவங்கியது. இன்றும் நடக்கிறது. இந்நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பேசியதாவது, இன்றைக்கும் மொழி திணிப்பு நடக்கிறது. அதனால் இருமொழி கொள்கையே போதும் எனவும் புதிதாக எந்த மொழியும் திணிக்க வேண்டாம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறி வருகிறார். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த வகையில் மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்கும் பணியில் தமிழக அரசும் முதல்வரும் ஈடுபட்டுள்ளனர். இலக்கிய திருவிழாவிற்காக தமிழக அரசு 1.85 கோடி ரூபாய் ஒதுக்குகிறது என்றால் மொழி மீது முதல்வர் வைத்திருக்கின்ற அன்பும் மரியாதையும் தான் காரணம். இதுபோன்ற இலக்கிய திருவிழாக்களில் மாணவர்கள் பங்கேற்க வேண்டும். தமிழ் மொழியை என்றும் போற்றி பாதுகாக்க வேண்டும். தாய்மொழியில் சிந்திப்போம். உலக மொழியான ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்வோம். நம் பிள்ளைகள் ஆசைப்பட்டால் 10 மொழிகளை கூட படிக்கட்டும். ஆனால் எந்த மொழியும் திணிக்கப்படக்கூடாது. எங்களுக்கு தேவை என்றால் படிக்கப் போகிறோம். மறைமுகமாக ஒரு மொழியை திணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தமிழக மண். இங்கே இன்னொரு மொழி நுழைந்துவிடக்கூடாது என திட்டவட்டமாக சொல்கிறேன் என பேசினார். இந்நிகழ்ச்சிக்கு பின் மாவட்ட செய்தித்துறை சார்பில் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது. அதில் அமைச்சர் மகேஷ் பேச்சில் மும்மொழி எதிர்ப்பு குறித்த கருத்துக்கள் இடம்பெறவில்லை. அந்த கருத்துக்களை நீக்கிவிட்டு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இருமொழி கொள்கை தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் மும்மொழி எதிர்ப்பு பற்றி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பேசியதை ஒருவரி விடாமல் நீக்கி செய்தித்துறை குறிப்பு வெளியிட்டுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. மீனவர்களையும் படகுகளையும் மீட்க உடனடி நடவடிக்கை எடுங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 14 மீனவர்கள் கடந்த 6ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2 மாதங்களில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது இது 9வது முறை. இன்றைய நிலவரப்படி 227 மீன்பிடி படகுகளும் 107 மீனவர்களும் இலங்கை பிடியில் உள்ளனர். இலங்கையில் தமிழக மீனவர்கள் நீண்ட காலத்திற்கு சிறை வைக்கப்பட்டு உள்ளதோடு அவர்களை விடுவிக்க அதிகபட்ச அபராதம் விதிக்கின்றனர். எனவே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மேடையில் அமராத கனிமொழி சுட்டிக்காட்டி பேசிய கமல். அதிர்ந்தது விழா அரங்கம். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் முதல்வரின் கலைக்களம் என்ற தலைப்பில் 3 நாள் கலை நிகழ்ச்சி மற்றும் உணவு திருவிழா வெள்ளியன்று மாலை தொடங்கியது. அமைச்சர் சேகர் பாபு, திமுக எம்பி கனிமொழி முன்னிலையில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மாநிலங்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரும் சகோதரி கனிமொழி அவர்கள் நேற்று ராத்திரி 11 மணி வரை இங்கே உட்கார்ந்து ஏற்பாடு செய்துவிட்டு இன்னைக்கு மேடல் இல்லாமல் அங்கே உட்கார்ந்து அதுதான் தலைமை கருது. இது இந்த பண்பை நமது தொண்டர்கள் பார்த்து புரிந்துள்ளார்கள். நாளைக்கு நீங்க தான் PM, CM, MLA ராகுல் சொன்ன ஆசை வார்த்தை. இளைஞர் காங்கிரஸ் உட்பட இளம் நிர்வாகிகள் அங்கம் வகிக்கும் அணிகளை சேர்ந்த மாநில நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து ராகுல் கலந்துரையாடல் நடத்தி வருகிறார். சமீபத்தில் தமிழக மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட 15 பேரை அழைத்து அவர்களுடன் ஒரு நாள் கலந்துரையாடினார். இன்றைய மாணவர்கள் நாளை அரசியல் தலைவர் என்பதில் மாற்றம் இல்லை என எனர்ஜி கொடுக்கும் வகையில் ராகுல் பேசியிருக்கிறார். நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் கவுன்சிலர், நகராட்சி தலைவர், MLA, MP, மாநில அமைச்சர், முதல்வர், மத்திய அமைச்சர், பிரதமர் போன்ற பதவிகளை பெற முடியும். அதற்காக நீங்கள் லட்சிய உணர்வுடன் மக்கள் நலப்பணி, கட்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தலைமை பண்பை வளர்க்கும் திறமைகளை உருவாக்க வேண்டும். படிப்பு முடிந்த பின் நாம் என்னவாக வேண்டும் என்ற விருப்பத்தை அடைய திட்டமிடல் அவசியம்.
ஒரு டைரியில் எழுதி வைத்து அதை செயல்படுத்தும் பணிகளில் ஈடுபட வேண்டும். நள்ளிரவு 1 மணிக்கு தூங்க சென்றாலும் காலை 5 மணிக்கு எழுந்திட வேண்டும். காலை டிஃபன் 8:30க்குள் சாப்பிட வேண்டும். இரவு டிஃபனை மாலை 7 மணிக்குள் முடிக்க வேண்டும். காலையில் உடற்பயிற்சி செய்து உடல் வலிமையோடு ஏற்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்த யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் மேற்கொள்ள வேண்டும். தீய பழக்கங்களை கைவிட வேண்டும். குறிப்பாக சைவ உணவு சாப்பிடுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் சென்று பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்த வேண்டும். அதிகாரத்தை அடைய ஆங்கிலம் ஒரு கருவியாக உள்ளது. எனவே ஆங்கில புலமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என ராகுல் அறிவுரை சொன்னார். கோவில் நிதியில் ரிசார்ட் கட்டுவதா? அறநிலையத்துறைக்கு எதிர்ப்பு. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் உள்ளது. இங்கு 17 அடி உருவமாக அம்மன் சயன கோலத்தில் அருள் புரிகிறார். இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தொகை 100 கோடி ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. அந்த பணத்திலிருந்து 14 கோடி ரூபாய் எடுத்து ஊட்டியில் காந்தல் வட்டத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே ரிசார்ட் கட்ட அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது. அங்குள்ள பழைய குடியிருப்புகள் அகற்றப்பட்டு புதிய குடியிருப்புகளும் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து ஊட்டியில் ரிசார்ட் கட்டும் முடிவுக்கு அக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவர்களின் பதவிக்கால முடிவடைய உள்ள நிலையில் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத அதிகாரிகளை தேர்வு செய்து அவர்களை இங்கு நியமித்து ரிசார்ட் கட்டும் பணியை துவக்க அறநிலையத்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதாக பக்தர்கள் புகார் கூறுகின்றனர். இது பக்தர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூரைச் சேர்ந்த ஆளுங்கட்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஏற்பாட்டில்தான் இந்த அதிகாரி மாற்றம், விடுதி கட்டும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளின் தவறான வழிகாட்டுதலும் ரிசார்ட் கட்டும் விவகாரமும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். கவர்னர், முதல்வர் ஆகியோருக்கு புகார் மனு அனுப்பியுள்ள பக்தர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தவும் ரிசார்ட் கட்டும் திட்டத்தை நிறுத்தவும் வலியுறுத்தியுள்ளனர்.